ஹோம்மேட் ஜெல்லி செய்ய கடல் பாசி, நாட்டு சக்கரை, நார்மல் சக்கரை, தென் கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதில் நான் கடல் பாசி சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா அதை நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதிலே நான் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து கலக்கிக்கிறேன். இப்போ அந்த சக்கரை நல்லா கரைஞ்சோடனே ஃபில்டர் பண்ணி எடுத்து இன்னொரு பவுலில் ஊற்றிட்டு அதில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மீதி நாட்டு சர்க்கரைக்கு, அதை திரும்ப நான் வந்து பாத்திரத்தில் சேர்த்து அதில் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதையும் ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் வச்சுடுங்க. இப்போ ஊற்றி வச்சதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் வெளியே வைங்க. நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹோம்மேட் ஜெல்லி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ப்ரௌன் சுகரில் பண்ணது. இப்போ இதை நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற சைஸில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். சின்ன பசங்களாம் நீங்கள் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜெல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஒயிட் சுகர் போட்டு சேர்த்தது. இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கலாம், வேணான்னா ஆப்ஷன் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஜெல்லில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until bye bye, tata.